நம சிவாய. சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் உடனடியா தீரணும், அதற்கு என்ன செய்யணும்? நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதான். வாழ்க்கையில கஷ்டம் வந்த உடனே எல்லாரும் எதிர்பார்க்கிறது அந்த கஷ்டம் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும். நிறைய பேர் என்னைய கேட்கிற கேள்வி அதுதான். எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் அது உடனடியா தீர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில கஷ்டங்களை போக்கக்கூடிய மாற்றி அமைக்கிற சக்தி பரிகாரங்களுக்கு இருக்கு. ஆனா எல்லா மனிதர்களுடைய கஷ்டங்களையும் பரிகாரங்கள் போக்கிடுமா அப்படின்னா இல்ல. எல்லா விதமான கஷ்டங்களையும் பரிகாரங்களால போக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை, அதாவது ஒரு சில கஷ்டங்களை மட்டுமே பரிகாரங்களால் சரி செய்ய முடியும். எல்லாவித கஷ்டங்களுக்கும் பரிகாரம் தீர்வு ஆகாது. ஒரு சில கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். இறைவனால விதிய கூட பக்தர்களுக்கு தளர்த்த முடியும். ஆனா கர்ம வினையின் பலன்களை அவரால் தளர்த்த முடியாது. ஏன்னா கர்ம வினையின் பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் உங்களை ஆட்கொண்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தீங்கன்னா, இறைவா இந்த கஷ்டங்களை எதிர்கொள்றதுக்கு எனக்கு துணை இருந்து தைரியம் கொடு அப்படின்னு இறைவனை நீங்க வேண்டிக்குங்க. அப்படி வேண்டலாமே தவிர எனக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு வேண்ட முடியாது. ஏன்னா இந்த மனித பிறவியில் பெரும்பாலும் தங்களுடைய கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கே நிறைய பேரு பிறப்பு எடுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கஷ்டங்கிறது இன்றியமையாதது. இந்த வாழ்க்கையில நம்மளுடைய கர்ம வினைகளை கஷ்டப்பட்டு கழிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற கஷ்டங்களுக்கு இறைவனை துணை கொண்டு தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்க. நிச்சயமாக இறைவனோட அருளால உங்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். நம சிவாய.